ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு பெரிய பேட் நியூஸ். என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் கரையோட ஒரு சிக்கு மிஸ் ஆயிடுச்சு. எப்படி மிஸ் ஆச்சதில் கரெக்டாக நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் ஒரு சிக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஜோடியாக ஒருத்தவங்க புக் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன செய்யுன்னு தெரில. உள்ளே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ஹங்கேரியனோட சிக்குக்கு இற கொடுத்துட்டு இருந்தது. சரி, வேறு என்னடா இருக்குன்னு பார்த்தா இங்கிலீஷ் கறி சிக்கு ஒரு சிக்கு தான் மேலே உட்காந்துருக்கு. இல்லைடா ஒரு சிக்கை காணோன்னு பார்த்து உள்ளே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், எந்த இதுலேயுமே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரில. இப்போ வரவு ஹங்கேரியன் குச்சிக்கு ரெண்டும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அதில் ஒன்று டைகரில் வரும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு மேலே வந்தால் எல்லாம் இறக்கி வந்து நினச்சிதுங்க. சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் இறைய போட்டுன்ட்டு பார்த்தேன். ஆனால் இந்த வாரம் நாளே இவ்வளோ மோசமாக போகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒன்று போச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அடுத்து பார்த்துக்கலாம். புறா வழக்கில் இந்த மாதிரி இழப்புகள் நிறையா பேருக்கு வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சிக்கு எங்கே போச்சுன்னே தெரில. ஒரு வேளை கூட்டு விட்டு வெளியே வந்து நைட்டு அடைக்காம விட்டாங்களா என்னென்னே தெரில. ஒரு சிக்கு இன்னைக்கு போயிடுச்சு. வேறு நாடாண்டு பார்த்தா வேறெல்லாம் நல்லா தான் நிற்கிது. எந்த ப்ராப்ளம் எந்த இஷ்யூ எதுவுமே இல்லை. நல்லா ஃபீல் எடுக்குது. நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது எல்லா பேடும். மேக்ஸிமம் புறாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இழப்புகள் எப்படி இருக்குன்ட்டு. இருந்தாலும் நல்லா வந்துட்டு இருந்த சிக்கு காணாமல் போச்சு. அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. வேறு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லை. மொஸ்கி அடுத்த வாரம் குஞ்சு பொரிச்சிடும். சிராஜி முட்டைக்கு நான் 2 நாள் 3 நாளில் முட்டை விட்டுரும். வேறு எல்லாம் அப்படி தான் இருக்குது. வேறு இப்போதைக்கு வேறு எந்த அப்டேட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் சொல்கிறேன். வீடிக்கு ஒரு சோளமும் கம்பும் தான் வச்சுருக்கேன். மக்காச்சோளம் வேறு களையாட்டி அது வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.